ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லேட்ரல் மசில்ஸ் ஒர்க் அவுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஒயிட் கிரிப் புல் டவுனு. ஸோ வெயிட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த வெயிட் கம்ஃபர்டபுளோ ஸோ பிகினருங்கிறதுனால நீங்கள் அது மாதிரி போடுங்க. ஓவர் வெயிட்ஸ் போட வேணாம். ஸோ அந்த பெண்ட் ஆகிற பிளேஸில் ஹோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக புல் டவுன் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எப்போதும் ஃபாஸ்ட்டாக கவுண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இதில் இன்றைக்கி என்னென்னா ஒரு 5 வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம் பேக் ஒர்க் அவுட்டுக்கு. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் புல் டவுன். ஸோ இதே பாரில் கொஞ்சம் க்ளோஸ் கிரிப்பில் ரிவர்ஸ் புல் டவுன். இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்கள் மசில் அண்ட் மைண்ட் மெமரி கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது கரெக்டாக நம்ம பண்ணல அப்படின்னா கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் டக்குன்னு ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட்டாக மாறிடும், அதாவது பைசப்ஸ் ஒர்க் அவுட்டாக மாறிடும். இதுலேயே என்ன தான் நீங்கள் நல்ல கான்சன்ட்ரேஷனோட பண்ணாலும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களோட பைசப்ஸ் நல்ல ஒரு பம்பாக இருக்கும். ஸோ இதுவும் அதே தான், 3 sets 10 to 15 reps ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னா கேபிள் ரோவிங். ஸோ இதில் ஆளாளுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. நல்லா பெண்ட் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க, சில பேர் நல்லா பெண்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க. நான் எப்போதும் என்னோடய ஆர்ம்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுறணுங்கிறது அது வரைக்கும் நான் பெண்ட் பண்ணுவேன். அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப பின்னாடி லீன் பண்ணாமல் நான் இங்கே அந்த பொசிஷனில் என்னோடய ஹிப்புக்கு கொண்டு வந்துட்டு அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டு ஸ்ட்ரைட் ஆர்ம் புல் டவுன். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ லைட்டாக நீங்கள் பெண்ட் பண்ணிவிட்டு ஹேண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே உங்களோட ஹிப்புக்கு கொண்டு வந்துட்டு தென் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்கள் விங்ஸ் ஏரியா நல்லா ஒரு ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வெயிட் எவ்வளோ முடியுமோ அந்த வெயிட்டை போட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஒர்க் அவுட் ஆல்மோஸ்ட் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு தான் இது, பட் பேக்கு மெயினாக ஒர்க் ஆகும். டெட் லிஃப்ட்டு தான் சொல்கிறேன். ஸோ ப்ராப்பரான மெத்தடில் இதை பண்ணுங்கள். ஸோ நார்மலாக பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட்ஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு பாரை மட்டும் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இதில் ஓவராக வெயிட் போட்டுட்டு சும்மா ஏதாவது வீடியோ எடுக்கிறோம் அது மாதிரிலாம் ஏதாவது ரிஸ்க்லாம் எடுத்துடாதீங்க. ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை முடிச்சுட்டு ஃபைனலாக பைசப்ஸ் ஒர்க் அவுட் ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு இன்றைக்கான கிளாஸ் முடிச்சிட்டேன். என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எதை சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். தேங்க்யூ.